சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்த கிரியா தேச்ச உட்பட நான் எனக்கு பாபாஜியை நேரடியாக கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் அவர் முதல்ல வெளியே வராரு. சர்ச்சை அப்படின்னாவே அது நித்யானந்தா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரை வாங்கிட்டாரு. அதே நேரத்தில் ஆக்சுவலாக நிறைய ஆர்வத்தில் மக்கள் போய் பார்த்தாங்க. உண்மையிலேயே எங்கே தான் இருக்குது கைலாசம் தேடும்போது அதுக்கான விடை கர்மாவை, அவனுடைய கர்ம பலனை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியது தான் அப்படின்றது தான் நேசன உண்மை. கர்மாவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நித்யானந்தா தான். இப்போ அவருக்கு மீனாட்சி அம்மனுடைய விஷயங்கள் ஒரு விஷயமா கையில் எடுத்துக்காரு. அந்யோன்யமாக இருக்கார். ஒரு நித்யானந்தா போன்ற ஆட்கள், சத்குரு போன்ற ஆட்கள் நிறைய பேர் வாங்க, ஆன்மீக போதனை கொடுங்க. ஆன்மீக நிலையை அடைவது ஒரு விஷயம், இறைவனுடைய அருளை பெறுவது ஒரு விஷயம், பேரானந்த நிலையை அடைவது ஒரு விஷயம். அதுக்காக நீங்களே பிரபஞ்சம் ஆக முடியாது. யாராக இருந்தாலும் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார். யாராக இருந்தால் அவ்வளோதான். இதில் நித்யானந்தா, நான், இன்னொரு சத்குரு இல்லை. சாமி, கைலாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம், கைலாயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கைலாசா, நித்யானந்தா அவருடைய அந்த மடம் பெரிய அளவில் கைலாசான்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிறதா ஒரு தகவல். அந்த தகவலை என்னைக்கு அவர் வெளியிட போகிறாருங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த கைலாசாவை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆனால் முதல்ல நித்யானந்தா அவர்கள் எப்படி உருவானார், இந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தார்? இல்லை, அது நீண்ட நெடிய ஆன்மீக பயணம் தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையை சேர்ந்தவர். அங்கிருந்து அவருடைய ஆன்மீகத்தை பயணத்தை தொடங்கினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் பிரடை ஆசிரமத்துக்கு போனது, வளர்ந்தது எல்லாமே உண்மையிலே பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம்தான். சிறு வயது முதல் கொண்டே அவர் ஆன்மீக நாட்டில் இருந்தார். அங்கேயே திருவண்ணாமலை மலையில் தவறுந்தார். அதுக்கப்புறம் இமயமலை நோக்கி போனார். அவர் தன்னை பற்றி குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, மகாவதார பாபாஜிகிட்ட நான் தேய்ச்சி வாங்கினேன், அந்த கிரியா தேய்ச்சி உட்பட எனக்கு பாபாஜியை நேரடியாக கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் அவர் முதல்ல வெளியே வரார். அதுக்கப்புறம் தான் ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க, பிரபலமாகறாரு. கதவை திற காற்று வருட்டத்தில் தான் அவர் உச்சபட்ச ஒரு புகழை நிலை அடைகிறார். கதவை திற காற்று வருட்டம் எப்படி மக்களுக்கு வந்ததோ இல்லையோ, இவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காத்துன்றது அந்த சமயத்தில் திறந்துடுச்சு. மிகப்பெரிய ஒரு விஷயமாக அன்றைய பார்க்கப்பட்ட விஷயம். இன்னும் சொல்லப்போனால் யதார்த்தமான விஷயங்களை அவர் மக்களிடையே ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்ததுனால சாதாரண மனிதர்களை விட மேல்தட்டு வர்க்கத்திலேருந்து எல்லா தரப்பு மக்களுமே அவரால் ஓரளவுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. இதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, யதார்த்தம் தான். எல்லோருமே ஈர்க்கப்பட்ட ஒரு நபராக தான் நித்யானந்தா இருந்தார். உண்மையில் அது புண்ணிய பூமியிலேருந்து வந்தவர். முதல் விஷயம் என்னென்னா, அவர் புண்ணிய பூமியிலேருந்து வந்தார். நிறைய மகான்களும் ரிஷிகளும் அங்கே இன்னைக்கு வரைக்கும் அருவமாக வாழக்கூடிய தான் திருவண்ணாமலை. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாமே ஒரு ஆன்மீக சார்ந்த நிகழ்வில் அதிகமாக பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அப்போ அதுலேருந்து இந்த மாதிரி ஒருத்தர் நபர் வரும்போது மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டார், கொண்டாடப்பட்டார். அதுக்கப்புறம் தியான வகுப்பில் எடுக்க ஆரம்பித்தார். அது மூலிமா மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை ஆன்மீக போதனையை பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஏற்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய புகார்கள், நிறைய விஷயங்கள், அழுத்தங்கள், அதையும் தாண்டி தன்னை அப்பப்போ ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும் இயல்பாகவே. இன்னும் பார்த்திங்கன்னா அதாவது கடைசியாக அசோகா ஹோட்டலில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சார். சென்னையில் அசோகா ஹோட்டல் இருக்கும்போது ஒரு ஹைடெக்கான ப்ரெஸ் மீட் அது இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டை நம்ம யாருமே பார்க்கல அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஆனால் அந்த வளராத ஸ்டேஜ்லேயே ஒரு ஹைடெக்கான ப்ரெஸ் மீட்டை வச்சு 18-19 நாடுகளில் அது நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய விஷயத்தை பண்ணார். அதனால் சாமியார்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாமியார் பேர் எடுத்தார். ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு ஆதரவு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதிர்ப்பு நிலை இருந்தது, சரிசமமாக இருந்தது. அவரை பற்றி புரிதல் மக்களுக்கு நல்லதாகவும் இருந்தது, ஏன் அப்படின்ற கேள்வி இருந்தது. ஆனால் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் இன்னி வரைக்கும் நடந்துருக்காரு. சர்ச்சை அப்படின்னாவே அது நித்யானந்தா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரை வாங்கிட்டார். அதே நேரத்தில் படிப்படியாக அவர் ஆன்மீகத்தில் தான் உயர்ந்து வந்தான்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு கைலாசாவை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ அறிவிப்புன்னே அது முழுமையால் இல்லையே. இப்போது பிரான்ச் மாதிரி எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காரு தவிர ஹெட் குவார்ட்டர் எங்கன்னு வெளிப்படையாக சொல்லலையே. இன்னொன்று தேடப்பட்ட நபர்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றளவும் அவர் அவ்வப்போது தன்னை நிலைநிறுத்துகிறார். தன்னை பற்றி ஒரு பேசும் பொருளாகவே எப்பவுமே வச்சுருக்காரு. அதுக்கே உண்மையிலே பெரிய திறமை வேணும். நல்லதோ கெட்டதோ
தன்னை பற்றிய ஒரு பேசும் பொருளாகவே மக்கள்கிட்ட எப்பவுமே கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை அற்புதமாக பயன்படுத்துறாரு. ஆனாலும் அவர் சொன்ன வந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னார். அது சொல்லலை. ஆக்சுவலாக நிறைய ஆர்வத்தில் மக்கள் போய் பார்த்தாங்க. உண்மையிலேயே எங்கே தான் இருக்குது கைலாசான்னு தேடும்போது அதுக்கான விடை கிடைக்கவில்லை என்பது தான் உண்மை. ஏன்னா அவர் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொன்னாரே தவிர, பல நாடுகளை குறிப்பிட்டாரே தவிர, அதுக்கான ஒரு தலைமையிடம் அப்படின்னா ஏற்கனவே சொல்ல கைலாசா தான் தலைமையிடம், நாங்கள் எல்லாமே இங்கே தான் வச்சு பண்ணோன்னு சொன்னது. தலைமையிடத்தை அவர் கடைசி வரைக்கும் அறிவிக்கலை. இருந்த போதிலும் இன்னும் மக்களுக்கு அந்த கிரேஸ் குறையில, மீண்டும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அவருக்கு உண்மையிலே கைலாசா எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மக்கள் உண்மையிலே எதிர்பார்த்து இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சாமியார்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சாமியார்கிட்ட ஏதாவது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும். ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் ஒரு சின்ன மடத்தை வச்சு ஒரு 10 பேரையே கூட்ட முடியாத ஒரு காலகட்டம் இது. அப்போது லட்சக்கணக்கான மக்களை இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பின்னாடியும் ஃபாலோவராக மெயின்டைன் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குன்னு? இல்லை ஒரு ரொம்ப பிரபஞ்சம் எல்லாருமே சக்தி கொடுக்குது. எல்லாருமே இறைவனுடைய ஆத்மா தான். அதில் உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்குமே அந்த சக்திகள் உண்டு. எல்லா உயிரினத்துக்கும் அந்த இறை சக்தி உண்டு. ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுற விஷயந்தான் அங்கே மிகப்பெரிய ஒரு மிராக்கலான விஷயம். அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ அது எது மூலியமாக நடக்கும்னா தியானங்கள், நற்செயல்கள், நல்ல சிந்தனைகள், இது மூலம் நடக்கும். குருமாருடைய ஆசீர்வாதம், குரு மூலியமாக கற்றுக்கொள்ள வித்தை, இது மூலம் தான் உண்மையில் வெளிப்படும். அப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் சிறிய வயது முதற்கொண்டே தியானம் பண்ணார். உண்மையிலே பண்ணார். அவருடைய சத்தங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் வந்து உண்மையிலே நம்ம வெளிப்படையாக சொல்ல போனால் யதார்த்தமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி யதார்த்தமாக இருக்கும். அப்போது ஒரு எந்த ஒரு நிகழ்வே ஒரு மனிதர்கிட்ட இல்லாமல் இந்தளவுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் பொதுவாக நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டம் சேருது, இவ்வளோ மாஸ் கூட்டம் எப்படி சேருது? நல்லது விமர்சனம் இருப்பு தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வளரும்போது எல்லாருக்குமே விமர்சனம் இருக்க தான் செய்யும். அந்த காலத்தில் இருந்துருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம இது உலக உருன்னு சொல்ல கலிலியாவே எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம மகான்கள் சித்திரங்கள் எந்த அளவுக்கு பண்ணாங்க, குடும்பம் பண்ணாங்க, ராமானுஜர் எப்படி போய் ஏன் ஒளிஞ்சினார்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகளும் விமர்சனங்களும் இருந்து தான் செய்யுது. அப்போது இவர் தியானம் அப்படின்ற விஷயத்தை கையில் எடுத்துட்டார். அப்போ அந்த உணர்தல், ஞானம் பெறுதல் அப்படின்ற விஷயத்தை தான் உணர்ந்துட்டேன், மற்றவங்களுக்கும் உணர்த்த வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சத்சங்கம் ஆரம்பிக்கிறாரு. பிறடைய ஆசிரமத்தில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. மற்ற விஷயங்களை கொண்டு வர்றாரு. அப்போது விஷயம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம இயல்பாக சொல்லுவோம்ல, நெருப்பு இல்லாமல் புகையாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஞானம் அப்படின்ற விஷயத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. தன்னை எனக்கு அது கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் எளிமையாக போய் சேருது. அப்போது விஷயம் இல்லாமல் இல்லை, ஒரு விஷயம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்குது. அப்போது அந்த ஞானத்தில் நிலையாக இருக்கலாம், அதோடைய ஃபாலோவர்ஸை தெரிஞ்சிருக்கலாம். அவர் எந்த மாதிரி அவர் அதை கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு அவங்க ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக பார்க்கல. ஆனாலும் ஒரு சக்தி அப்படின்ற ஒரு பவர் இல்லாமல் இது இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக இருக்கிறது. அது எந்த வகையிலன்றது பொதுமக்களுடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த ஞான நிலை அப்படின்ற பாதையில் அவரோட ஓரளவுக்கு வந்துட்டாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டாருன்னு தான் சொல்லுவேன். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இப்போவும் கைலாசா அந்த தன்னுடைய எந்த ஒரு இதையுமே அவர் விட்டு கொடுக்கல. அதே போஸ்டரில் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கார். ஒருவேளை இந்த சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருந்து இந்த புகார்கள்லாம் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு நித்யானந்தா அப்படிங்கிறவர் எங்கே இருந்திருப்பார்? இல்லை, இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்து தர்மப்படி பார்க்கும்போது குருமார்கள் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அது எந்த மதமாக இருந்தாலும் வழிகாட்டக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு அவசியம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்து மதன்றது மிகப்பெரிய மதம். ஒவ்வொரு மதத்துக்குமே ஒரு வழிகாட்டியில் இருந்தாங்க. வழிகாட்டியில் இருக்கும்போது தான் அது அந்த மதமும் செம்மைப்படும், மனிதமும் செம்மப்படும், மனித நேயமும் செம்மப்படும். அவ்வப்போது இந்த மாதிரி துறவிகள், ஞானிகள், முனிவிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தான் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதாங்க பார்க்கணும். நிறைய மடாதிமறை இன்னி வரைக்கும் இருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, ஆன்மீக போதனை கொடுக்குறாங்க, சொற்பொழிவு ஆட்டுறாங்க, நல்ல வழிகாட்டுறாங்க. அந்த மாதிரி இவரும் அதே பாதையில் தான் வந்தார். ஆனால் விதி வலியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவை, அவங்களுடைய கர்ம பலனை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியது தான் அப்படின்றது தான் நேசன உண்மை. அதுக்கு நமக்கு வாழ்வியலில் பார்க்கக்கூடிய சமீபத்து உதாரணம் அவர் தான். ஆனால் அதெல்லாம் மதுரை ஆதிமனமாக உட்கார்ந்தார், தன்னைத்தானே பீடாதிபதினு சொன்னார், எல்லா விஷயத்தையும் பண்ணார், யாகங்கள் பண்ணார், பூஜைகள் பண்ணார். அவர் வேண்டாத தெய்வம் கிடையாது. எல்லா விஷயம் பண்ண மனிதனுக்கும் கர்மா வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி மடாதிபதி ஒருத்தருக்கு நகர்ந்த நிகழ்வு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்போ நடக்குது? அப்போது இந்த பிரபஞ்சம், இந்த கர்மான்றது உங்களுடைய பேரையோ புகழையோ உங்களுடைய பதவியோ பார்ப்பது கிடையாது. நீங்கள் செஞ்ச கர்மாவுடைய அளவிட மட்டும் பார்த்து அதுக்கான பலனை கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய லைவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இவ்வளோ தான் பேரும் புகழும் வாய்ந்திருந்தாலும் ஒரு மனிதன் தான் எங்கே இருக்குதுன்றது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கான்னா அதுக்கு பேர் தான் கர்மா. எவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தாலும்
அவர் அவ்வளோ செல்வாடு போக்கோடு இருந்தாலும் கூட எனக்கு இவ்வளோ 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் இவ்வளோ இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன், யார் வேணா வரலான்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் கூட தான் எங்கே இருக்கேன் அப்படின்றது ஒரு சொல்ல முடியாத நிலைக்கு பேர் தான் கர்மா. கர்மா யாரையுமே எந்த சூழ்நிலையும் விடாது அப்படின்றதுக்கு தற்போதைய லைவில் இருக்கக்கூடிய உதாரணம் நித்யானந்தா தான். அவருடைய சொற்பொழிவு எல்லாத்துலேயுமே மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வைரலாக போச்சு. அவருடைய கதையை அவரே சொன்னதும் ரொம்ப வைரலாக போச்சு. அவர் எக்ஸாக்டாக மீனாட்சி அம்மனை வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்காரா, இல்லை திருவண்ணாமலையில் இருக்கனால அண்ணாமலையாரை தான்? அவருக்கு ஆரம்ப நிலையில் எல்லாமே கொடுத்தது அண்ணாமலையார் தான். அவர் பல பதிவில் வீடியோவில் சொல்லியிருப்பார், 1000 தான் நான் உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் என்னுடைய அண்ணாமலையாரை வந்து நல்லா நேரடியாக பார்க்க முடியல வருத்தத்தை நேரத்தில் பதிவு பண்ணியிருப்பார். அது உள்ளூர் சிக்கல் அரசியல் மற்ற தாண்டி அவருக்கான ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் என்ன, ஆரம்ப வித்துன்றது அந்த அண்ணாமலை அந்த அந்த இடத்துலாம் ஏற்பட்டது. ஞானன்றது ஒரு விஷயம் தொடக்கமே திருவண்ணாமலை தான் ஏற்பட்டது. அந்த சொந்த பூமியில் நம்மளால் வந்து நம்ம மக்களுக்கு செய்ய முடியலன்ற வேதனையை அவ்வப்போது வெளிப்படுத்துவார். இப்போ அவருக்கு மீனாட்சி அம்மனுடைய விஷயங்கள் வந்து ஒரு விஷயமா கையில் எடுத்துக்காரு, அந்யோன்யமாக இருக்கார். நீங்கள் அதான் சொல்கிறேன், பாமர மக்களும் புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு ஆன்மீக விஷயத்தை ரொம்ப லகுவாக ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுல பேச்சாற்றல் மிக்கவர். அதை இன்னும் நம்ம தெளிவாக வந்து டிஃபைன் பண்ணோம்னா ஒரு கம்பேரிசன் தான் பண்ணக்கூடாதான், இருந்தாலும் ஒரு கம்பேரிசன் பண்ணுவோமே. அந்த நேரத்தில் ஈஷா யோகா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சத்குரு அவர் வந்து சத் சங்கம் எல்லா இடத்துலையும் மாநாடு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ரவிசங்கர்ஜி ஆர்ட் ஆஃப் லிவிங் அவங்களும் வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே தமிழ் மொழி பேசக்கூடிய நபர்கள் கிடையாது. அப்போ அந்த பிளாட்ஃபார்மில் தமிழ் மொழியை வந்து ரொம்ப இலகுவாக நீங்கள் சொன்ன மாதிரி எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இவர் ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸாக இருந்தார். நாம் உண்மை என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கன்றோம். இந்த ஆன்மீக கருத்தில் சொல்கிறதுக்கு எல்லோரும் வாங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்குது. இங்கே மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கும் ஆட்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இங்கே வழிகாட்டும் நபர்கள் மிக குறைவாக போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி நித்யானந்தா போன்ற ஆட்கள், சத்குரு போன்ற ஆட்கள் நிறைய பேர் வாங்க, ஆன்மீக போதனை கொடுங்க. உங்ககிட்டேருந்து மக்கள் வந்து உண்மையிலே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நல்ல போதனைகளும் நல்ல சிந்தனை கொடுக்குற நபரை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவங்க பேரில் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நியாயம் இருந்துச்சுன்னா அவங்க ஃபாலோவரிடம் ஆகிடுவாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இவ்வளோ விமர்சனம் தாண்டியும் நித்யானந்தா நிற்கிறாப்புல இருக்காரா இல்லையா? ஏன் நிற்க முடியுது? அப்போது அவருடைய எண்ணங்களும் செய்யலை, ஏதோ ஒரு வழியில் ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து முழுமையாக போய் சென்றடைஞ்சிடுச்சு. அதை மாற்ற முடியாது. நான் அவருடைய ஃபாலோவர்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ பரிபூர்ணமாக அந்த தன்மை அவர் அடைஞ்சிருப்பார், அவர் கொடுத்துருக்கணும். 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்குறது சரியாக நடந்திருக்கு. அப்போது அதனால் புரிதல் நல்லா இருக்குது. அப்போது கடைசி வரைக்கும் இப்போ கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. அதனால் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே குறைவு. இந்த மாதிரி அன்பர்கள் ஆன்மீக போதனையை சொல்லக்கூடிய அறிவு நிறைய பேர் வரணுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். கொஞ்சம் ஒரு விமர்சனமாக இருந்தாலுமே மக்களுடைய விமர்சனத்தை நம்ம வந்து விவாதித்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு அடியாராக தன்னை காட்டிக்கிறப்போவோ, இல்லை ஒரு சிவனடியாராகவோ, இல்லை மீனாட்சி அம்மனோட ஒரு ஃபாலோவராகவோ தன்னை காட்டிக்கும் போது வர சிக்கல் இல்லை. அவர் இந்த சிவ வேடம் தரித்து பேச ஆரம்பித்த பிறகு தன்னை கடவுள் மாதிரி இல்லை கடவுளுக்கோட நிகராக தன்னை வைக்கும்போது தான் ஒரு சிக்கல் ஏற்படும். எல்லாருமே சித்தர்கள் சொன்ன விஷயம் அதுதான். அதாவது ஆன்மீக நிலையை அடைவது ஒரு விஷயம், இறைவனுடைய அருளை பெறுவது ஒரு விஷயம், பேரானந்த நிலையை அடைவது ஒரு விஷயம். அதுக்காக நீங்களே பிரபஞ்சம் ஆக முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எல்லையை தொடர்றதுக்கான விஷயங்களை எல்லாமே பாடுபடலாம். இறைவனை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உணர்ந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. இறைவன் மனிதனாக ஒரு யுகத்தில் வாழ்ந்திருக்காரு, நம்மளோட தான் இருந்திருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இறைவன் தான். அந்த எல்லைக்கு போகக்கூடாதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அந்த நிலையை உணர முடியும், நிலைக்கு போக முடியும். அதுக்கான சித்தர்கள் நிறைய வழிகாட்டு பண்ணிங்க. ஐயா இந்த மந்திரத்தை ஜெபிச்சு இப்படி பண்ணிங்கன்னா அந்த நிலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதையும் சித்தர்கள் மறைச்சி போகல. ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே, அதாவது நானே அதுவே நாங்கிறது உண்மைதான். இறைவன் நம்மளோட ஆத்மாவில் இருக்கார், உங்கள் ஆத்மாவில் இருக்கார். ஆனால் அதை தாண்டி நான் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கர்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நாயன்மார்களே வந்து நாயினும் கடையேன் எனக்கு அருள் புரிந்தாருன்னு சொல்லி தான் அதுதான் சொல்ல வர. அங்கே நான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மேலே வந்து அப்படி உட்காந்துச்சுன்னா அதான் கிரகங்கள் வேலை செய்யும். திரும்ப சொல்கிறேன்னே, கர்மா எங்கே வந்து வேலை செய்யும்னா கரெக்டாக வந்து ஒரு புள்ளியை வச்சிரும். அப்போ அந்த நிலையை, அந்த புகழுடைய உச்சத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், ஒரு மாதிரி போதை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சறுக்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அங்கிருந்தால் அவர் சறுக்கல் ஆரம்பிக்குது. சிவத்தன்மை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அம்மனுடைய தன்மை இருக்கலாம், அம்மனுடைய முழு ஆசீர்வாதம் இருக்கலாம். எல்லாகுமாக இருந்தாலும் கூட மனிதன் தெய்வ தன்மையை அடைய முடியும், தெய்வமாக ஆக முடியாது.
அப்போ இந்த 2 சின்ன ஒரு புள்ளி தான் டிஃப்ரெண்ட்டு. அந்த புள்ளியில் யார் நின்று வெற்றி பெறுறாங்களோ அவங்க வேற நிலைக்கு போயிடுவாங்க. இந்த கர்மவினை அனுபவிக்கணும்னு சொல்லும்போது நம்ம நித்யானந்தா போன்றவர்கள் கர்மவினை தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கர்மா அருமையாக வேலை செய்யுன்னு சொல்லிட்டு தான் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். அவருடைய உயரத்தையும் பார்க்குறேன், உச்சாரணத்தை போகிறதும் பார்க்குறேன், அவருடைய சமீபகால விஷயத்தையும் பார்க்குறேன். இன்றைய நிலைமை பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் ரொம்ப அற்புதமாக நம்ம கண்கூட ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஜாதகமாக இருக்குது. கர்மாவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நித்யானந்தா தான். அடிமுடி அரசனாக இருந்தாலும் கர்மா விடாதுங்க. யாராக இருந்தாலும் அது அதை கடவுளே அது கட்டுப்படுறாருங்க. நீங்கள் சந்திரன் சூரியன் வரும்போது கோயிலை மூடிடுவாங்க. அப்போ இறைவனுக்கு என்ன அர்த்தம்? இறைவனோட ஒரு கட்டத்தில் அவ்வளோதான். நேதி என்ன விதிக்கப்பட்டது எதுவோ அது நடந்தே தீரும். அந்த விதியை உருவாக்குறதே தெய்வம் தான். அப்போ அந்த விதிக்கு கட்டுப்பட்டவங்களும் தெய்வம் தான். யாராக இருந்தாலும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார். யாராக இருந்தாலும் அவ்வளோதான். இதில் நித்யானந்தா, நான், இன்னொரு சத்குருன்னு இல்லை. அந்த காலத்தில் வந்த சத்குரு சாட்டி இன்னும் 1000 சத்குரு வந்தாலும் இந்த விதிக்கு உட்பட்டு நடக்கும்போது அந்த எல்லையை தாண்டாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லையை தாண்டிய பயங்கரவாதத்தை தொடும்போது தான் பிரச்சனைகளை தாமாவும் தேடி வாங்கிக்கிறோம், சர்ச்சைகளும் உருவாயிடுது. இன்னொன்று எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. நீங்கள் ஒன்று சொல்லும்போது 100 கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அப்போ இதையும் தாண்டி ஒரு மனிதன் நிற்கிறாருன்னும் போது அவருடைய தனிப்பட்ட திறமையை பாராட்டி தான் தீரணும். இப்போது உங்களுடைய பதிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவர் சென்டர்ஸ் அறிவிச்சிருக்காரு, பட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அறிவிக்கல. முக்கியமாக தன்னுடைய இருப்பிடத்தை அவர் வெளிக்கொணரல. அது காரணம் கர்மான்றீங்க. இப்போ நான் எங்கே இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும்னு இப்போ நம்ம கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம கேட்கல. எப்பப்பா எங்கேப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் லொக்கேஷன்லாம் சொல்ல முடியலல்ல. இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி கைலாசா போனாலும் அவரை பார்க்க முடியாது. அது நீங்கள் சொல்லலையே கடைசி வரைக்கும். நீங்கள் சென்டர் சொல்லிட்டீங்க, ஐரோப்பாவில் இருக்குது, பிரிட்டனில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எவ்ரிதிங் ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களுடைய இருப்பிடம் எது? நீங்கள் டெக்னாலஜி வைஸாக பேசுகிறீங்க, மற்ற மக்களுடைய போதனை பண்ணுறீங்க, கருத்துக்கள் முன்வைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் வரவேற்கிறோம். ஆனால் உங்களால் வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு நிலைக்கு தான் நாங்கள் ஜாதகரியாக சொல்கிற விஷயம். கர்மா யாராக இருந்தாலும் வெற்றி செய்யும் அப்படின்றது உதாரணமே நித்யானந்தா தான். நித்யானந்தா அவர்கள் அந்த சர்ச்சையிலெல்லாம் சிக்கிறப்ப ஆன்மீகம் குறித்து பேசுகிறவங்க நிறைய பேர் சொன்ன ஒரு வாக்கியமாகவே சொல்லலாம், இல்லை ஒரு பழமொழியாகவே சொல்லலாம். அதனை இளையவர்கள் வெள்ளாமல் பண்ணால் வீடு பயிர் சேராது அப்படிங்கிறது தான் நித்யானந்தாவோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இளையவர்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறப்ப நித்யானந்தாவை கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சர்ச்சையில் சிக்கிடுவாங்க. இல்லை, நம்ம அதை அப்படி ஏற்றுக்க முடியாது. அப்போ திருநாவுக்கரசுகள்லாம் என்ன வயசு, மாணிக்கவாசகர் என்ன வயசு? நீங்கள் இந்த இதில் ஆன்மீக விஷயத்துக்கு வயசை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் நான் பார்க்கணுமே தவிர, இன்னொன்று இந்த ஜென்மத்தில் தான் வயசு நம்ம கணக்கு போடுவோம். ஜாதகரியாக பார்த்தீங்கன்னா முற்பிரியோட தொடர்ச்சி உண்டு, அடுத்த பிறகு நம்ம போக போகிறோம். ஆனால் அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஞானம்ன்றது ஒருத்தருக்கு எப்போ வேணால் பிறக்கலாம். புத்தருக்கு இப்போ ஏன் ஞானம் வச்சு நம்ம கேட்க முடியுமா? ஞானங்கிற வெளிப்பாடு யாராலுமே புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு செகண்டில் ஸ்பார்க்கில் உங்களுக்கு வந்துடும். ஒரு விஷயத்தை ஒரு வருஷமாக ஒரு விஷயத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டு வந்துருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்தில் அதுக்கான பதில் டக்குன்னு கிடைக்கும். எல்லா மனிதனுக்குமே நடந்திருக்கும். வாழ்க்கையில் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். உங்கள் கேள்விக்கான பதில் நீண்ட காலமாகவோ குறுகிய காலமோ டக்குன்னு கிடைக்கும். அப்போ அந்த புரிதல் வந்துடும். அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. இதுதான் ஆன்மீகம் கூட. உங்களுடைய பல கேள்விகளுக்கு ஒரு நாள் விடை கிடைக்கும். அந்த ஒரு நாள் விடையை தான் உங்களுக்கு ஞானமாக மாறும். அந்த ஞானத்தை நான் மகாவதார் பாபாஜி தான் பெற்றேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கான யோக சமயமான பல விஷயங்களை நிரூபிச்சிருக்காரு. அறிவியல் ரீதியாகவும் மூச்சு அடக்கி பல விஷயங்கள் பண்ணி பல யோக நிலைக்கு அடுத்த நிலையில் அப்போது ஆரம்ப கட்டத்தில் நித்யானந்தா இதெல்லாம் பொதுவெளியில் செஞ்சுருக்காரு. உண்மையிலே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சத்சங்க கூட்டத்திலையும் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அறிவியல் ரீதியாக என்னை நான் உட்படுத்திக்கிறேன், என்னை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு அறிவியல் ரீதியாக அந்த ஆன்மீகம் அறிவியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை நித்யானந்தா வெளிப்படுத்தியிருக்காரு. அதில் யாருமே தவறு சொல்ல. ஆனால் விமர்சனம் அப்படின்னாவே அது நித்யானந்தாவாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஆன்மீக குருக்களுக்கு இந்த மாதிரி பல சம்பவம் நடக்கிறது இயல்பான விஷயம்தான். அதையும் தாண்டி நித்யானந்தா போன்றவர்கள் உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி அது ஒரு ஆன்மீகத்தான பீடம், இந்துக்கனுக்கான ஒரு அடையாளம், இந்துக்கனுக்கு ஒரு சாம்ராஜ்யம், அங்கே எந்த தண்டனையும் கிடையாது, எல்லாருமா இருக்கலாம்னு சொன்னால் வெளிப்படையாக அறிவிக்க தான் நல்லதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. பேசாதவற்றை பேசுவோம் அப்படின்னு தயக்கங்களை உடைச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.